அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. கேஸ் சிலிண்டருக்கான KYC பதிவுக்கு காலக்கெடு இன்றுடன் நிறைவடைகிறது. 85% வாடிக்கையாளர்கள் KYC பதிவு செய்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் KYC செய்யவில்லை. பொறியியல் படிப்புகளுக்கான BE BTech 3ஆம் சுற்று கலந்தாய்வில் 56,294 மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு. 50,289 இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விண்வெளி துறையில் செயல்பட்டு வரும் புத்தாக்க நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். விண்வெளி நிறுவனங்கள் தங்களது தொழில்நுட்பங்களின் புதிய பயன்பாடுகளை தொடர்ந்து ஆராய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இரண்டு வருடங்களில் திமுகவினர் அரசியலை விட்டு விலகும் நிலை ஏற்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து அறைகளை வாடகைக்கு விட வேண்டிய நிலை உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அங்க வேற எந்த கட்சிக்காரங்க கட்சி நிறுத்த போறது இருக்கிற கட்டடத்தெல்லாம் வாடகை விட்டுட்டு அந்த முரசொலி ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்டுக்காக தான் இவ்வளவு போட்டியும். அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை கைப்பற்றுறதுக்கு அதெல்லாம் எல்லா சொத்தும் இருக்கு. அந்த முரசொலி ட்ரஸ்ட்டை யாரு கைப்பற்றுறது? எந்த குடும்பம் கைப்பற்றுறதுல அந்த குடும்பத்தை கைப்பற்றிட்டு இருக்கிற வாடகையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்க வேலையை. இன்னும் 2 வருஷத்துல அப்படிதான் இருக்கும். அறிவாலயத்துல வெள்ளை கடிச்சு வாடகை கொடுத்துட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவில் இருப்பது தான் அல்ல என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். பெண்ணின் உடை, தோற்றம், மகிழ்ச்சி ஏன் பொது விவாதமாகிறது என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். திமுகவில் 3 முறை மாவட்ட செயலாளர் பதவி வகித்த முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் மாவட்ட செயலாளர் பதவியை இழக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், பெரிய கருப்பன், மூர்த்தி மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் உயர்மட்ட குழு அமைக்க கட்சியின் பொதுச் செயலாளர் EPS திட்டமிட்டிருப்பதாக தகவல். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. ஊத்தங்கரை தாவேக்க MLAவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீசார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் என்பதால் குன்றத்தூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்தது. மணமக்கள் வீட்டார் குவிந்ததால் கோவிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. ஞாயிறு விடுமுறை, சுப முகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். சுமார் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
ஞாயிறு வார விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். ஞாயிறு விடுமுறை காரணமாக குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். தொடர் மழையால் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நிற்காமல் கட்டணம் செலுத்தும் MLFF வசதி விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. ஃபாஸ்டேக் மற்றும் AI தொழில்நுட்ப கேமரா மூலம் வாகனங்களை அடையாளம் கண்டு தானாக கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதால் காத்திருப்பு நேரம் குறைய வாய்ப்புள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கொள்முதல் செய்யாததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் வேதனை. வரத்து அதிகரிப்பால் விலை சரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை இலை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு வாழை இலை 10 மடங்கு விலை உயர்ந்து 5500 ரூபாய்க்கு விற்பனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திருமணத்திற்கு சென்றவர்களின் வேன் கவிழ்ந்த விபத்தில் மணப்பெண் உட்பட 20 பேர் படுகாயம். வேன் டயர் வெடித்ததால் விபத்து ஏற்பட்ட நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பணியை தேனி மாவட்ட ஆட்சியர் தொடங்கியுள்ளார். 4000 ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலில் அரசு மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 118 பேர் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க திட்டம். கடும் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளில் சாட்சியங்கள் சேகரிக்கும் போது ஆடியோ வீடியோ பதிவு மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும். விசாரணை நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய காவல்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கீழடி 11ஆம் கட்ட அகழாய்வில் குவியலாக சாய கிண்ணங்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 குழிகளில் தலா 10க்கும் மேற்பட்ட சாய கிண்ணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் சாயம் காய்ச்சுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கணிப்பு. கரூர் சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு சரியாக இல்லை என்று மாணவர்கள் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை. பாருங்க, ஹாஸ்டல் சாப்பாடு எடுத்து காமிக்க போறான். பாருங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு மனுஷனால இட்லி மாதிரி இருக்கு. மொரட்டு இட்லி. இட்லி கூட இல்லைங்க, களிங்க. இது எப்படி சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்க. இட்லி, மொரட்டு இட்லி போட்டா உடைய கூட மாட்டேங்குது, அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இது எப்படி சாப்பிட சொல்கிறீங்க? இதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் டெய்லியும். பாருங்க.
வடலூர் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் பார்வதிபுரம் கிராம மக்களால் புதிய கொடிமரம் நிறுவப்பட்டது. 100 ஆண்டுகள் பழமையான கொடிமரம் பழுதடைந்ததைத் தொடர்ந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தயாரான புதிய கொடிமரத்தை நிறுவியுள்ளனர். கூடுவாஞ்சேரியில் கொலை செய்து பிரியாணி அண்டாவில் மனிதக்கறி சமைத்த கொடூர சம்பவத்தில் தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடல் பாகங்களை சூட்கேஸில் வைத்து ரயிலில் அனுப்பிய நிலையில் கொலையாளி தம்பதியை பிடிக்க அசாம் விரைந்த தனிப்படை. மடப்புரம் அஜித்குமார் மரண வழக்கு விசாரணைக்கு தடை கோரி காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு இறுதி விசாரணைக்காக செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி ஆம்னி பேருந்தில் பயணித்த தம்பதியிடம் திண்டுக்கல் அருகே 25 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடை ரோடு வழியாக சென்ற பேருந்தில் பயணித்த தம்பதியிடம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் பேருந்தில் பயணித்தவர்களிடம் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் பாரம்பரிய பாய்மர படகு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட பாய்மர படகுகள் கடலில் சீறி பாய்ந்தன. ஹைதராபாத்தில் டாக்ஸிக் பட விழாவில் ராட்சத ஸ்பீக்கர் சரிந்து விழுந்த சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். நடிகர் யஷ் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்பீக்கர் சரிந்து விழுந்த நிலையில் லேசான காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். Please student, be careful. Success will be yours. In my experience, I realized that, so I would love to share that with you. What's it? ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் அவருடன் வரும் ஒருவர் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிப்பு. இலவச பயணச் சலுகை வரும் 27 மற்றும் 28ஆம் தேதி அமலில் இருக்கும் என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை நிஜ வாழ்க்கை பேட்மேன் என சித்தரித்து போஸ்டர்கள். டெல்லி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் வெளியே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் தேர்வு செய்து விளையாடி வருகிறது. கொழும்புவில் நடைபெறும் இந்த போட்டியில் வென்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்கியுள்ளது. TNPL கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதி ஆட்டம் இன்று இரவு 7 மணிக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது. முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும் முனைப்புடன் மதுரை பேந்தர்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் சோழா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. காசாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் போதிய உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக ஐநா கவலை. மொத்த மக்கள் தொகையில் 67% பேர் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு நடுக்காட்டு இசக்கியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.